நாங்கள் 3 பேர் நடைக்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம் வெட்டிங் கேக் செட் பண்ணுறதுக்காக. பக்கத்தில் தான் இருந்தாலுமே அங்கே தான் போய் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஏன்னா 3 பேர் போகும்போது 2 டயர் கேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டம். ஸோ அங்கே தான் போய் நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணோம். இது 3 kg வேனிலா கேக். கடைசியாக நம்ம கேக் இப்படி தான் டர்ன் அவுட்டாக இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. கேக் செட் பண்ணி முடித்ததும் கரெக்டாக பையனும் பொண்ணும் வந்திருந்தாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா கேக் கட்டிங்கும் நடந்துச்சு. கேக் கட்டிங் நடந்து முடிஞ்சதும் நாங்களும் சாப்பிட போயிட்டோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சீக்கிரமாக கிளம்பி இருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் கேக் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது. இந்த கேக் ஆஷிகா தங்கச்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. 1/2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக். இந்த கேக் மங்காட்லேருந்து தான் ஒரு தங்கச்சி ஆர்டர் பண்ணியிருந்தா. 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்ததுன்னு. இந்த கேக் நம்ம திருத்தோபுரத்தில் கொடுக்க வேண்டியது இருந்தது. இதுவும் 1/2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் தான். இந்த கேக் ஸ்னேகா தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. நேற்றுக்கு பண்ண கேக் நல்லா பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒரு பொக்கேயும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் பப்பு தங்கச்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. காஞ்சாபுரத்துல இருந்து மார்த்தாண்டத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருந்தது. எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கை கரெக்ட் டைமுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நல்ல மழையாக இருந்தது. கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை சேஃபாக எடுத்துகிட்டு மழையிலே நனைஞ்சிட்டு போய் கொடுத்துருந்தேன். சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் தாண்டி கேக்கை சேஃபாக கொண்டு போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டர் இருந்தது. காலமே 1/2 kg பட்டர்ஸ்காட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சதுன்னு ஈவினிங்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கையும் அவசரமாக கொடுத்துட்டு நாங்கள் காணவில மண்டபத்துக்கு தான். காட்வின் அண்ணாக்கு தான் மேரேஜ். இது 2 kg பண்ணியிருந்தோம். 1.5 kg மேங்கோ கேக்கும் 1/2 kg சாக்லேட் கேக்குமா பண்ணியிருந்தோம். கேக் செட் பண்ணி முடிஞ்சதும் கேக் கட்டிங் நடந்தது. கேக் கட்டிங் முடிஞ்சதும் எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ ஹாப்பியாக சாப்பிடவும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சேஃபாக நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம்.